எப்படி இருந்தது பிரச்சாரங்கள்? இல்லை, பிரச்சாரமும் ஈடுபட்டது, வாக்குறுதிகள் ஈடுபட்டது, கொடுத்த விமர்சனங்களுக்கு எதிர் விமர்சனங்களும் சிறப்பாக ஈடுபட்டது. தமிழ்நாடு அரசியல் களத்தில் அதிமுக திமுக என்று இரு கட்சிகள் பெரும்பலத்துடன் சந்திக்கும்போது என்னென்ன இதற்கு முன்னால் எப்படி தேர்தல் களம் இருந்ததோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இரண்டு கட்சிகளும் விமர்சனத்தை வச்சாங்க. அதில் நிறைய விமர்சனங்கள் எடப்பாடியார் குறித்து, அவருடைய கூட்டணி அமைப்பது குறித்து, இல்லை அவரால் கூட்டணி அமைக்க முடியவில்லை என்பதில் ஆரம்பித்த பல விமர்சனங்கள், கட்டமைப்புகள், இது ஒவ்வொன்றையும் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கூட்டணி பேசி முடிக்கும்போது அந்த பிம்பத்தை உடைத்தார். நான் அப்படி இல்லை. அதே மாதிரி வாக்குறுதி முதலில் கொடுத்தது அதிமுக, எடப்பாடியார். என்னுடைய வாக்குறுதியை பாருங்கள்னா அதை தொடர்ந்து பிற கட்சிகள் அது சார்ந்த வாக்குறுதிகள் நிறைய கொடுத்ததுன்னா அப்போது அந்த இடத்திலும் மீண்டும் அதிமுக ஸ்டைலில் ஃபஸ்ட்டே நாம் அதை சந்திக்கலாம் களத்தை. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் களத்தில் இப்போ ஒரு ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் ஒத்த தருணத்தில் சட்டமன்றத்துக்குள் வந்தவங்க 89. அதில் பிரச்சார நேரம் அப்படின்னு பார்த்தா எடப்பாடியார் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் பேசினார். அப்படி நிறைய தொகுதிகளுக்கு சென்றது, நிறைய அதாவது 38 மாவட்டங்களுக்கும் சென்றதாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் அவர் சரியாக திமுகவினுடைய ஆட்சி குறைபாடு, வாக்குறுதி குறைவு, எந்தெந்த இடங்களில் இந்த அரசு சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது, பாலியல் ரீதியாக பெண்கள் பாதிக்கப்படுவது, அடுத்து அதிமுகவினுடைய கொள்கைகள், வாக்குறுதிகள் என்று மிக தெளிவாக அந்த கட்டமைப்பை பல இடங்களில் ஒரு பேட்டர்னோட ரொம்ப சிறப்பாக செஞ்சார். அது அதிமுக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பெரிய அளவில் இவரை பற்றிய ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டதெல்லாம் மிக சிறப்பாக உடைச்சி தள்ளிட்டு வந்தார். இப்போ இந்த இடத்துல நீங்கள் விஜய் ஒரு சார்ட்ட பொன்வில்சன் சார்ட்ட கேட்கும்போது தீய சக்தி என்று சொன்ன உடனேயே அவர் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்துட்டாரா பிரச்சாரத்தில்னு சொன்னீங்க. ஆனால் அதை தொடர்ந்து நாம் வந்தபோது அவர்கள் யாரிடம் பலம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் உண்மையிலே தீய சக்தி திமுக என்ற கருத்தாக்கத்தை சிறு குழந்தைகளிடம் கொண்டு சென்றதில் வேணால் அவர் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் வாக்காளர்கள்ட்ட அவர் கொண்டு சென்ற விதம் கொண்டு சென்றிருக்கவே முடியாது. ஏன்னா அவர் அப்படி சொன்னதை அரசியல் வயப்படுத்தப்பட்ட மக்கள் என்பது அதிமுக திமுகவிலே மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. அதனால் அந்த விமர்சனத்தினுடைய எல்லையே ஒரு குறுகிய எல்லை தான். விஜயோட விமர்சனமே ஒரு குறுகிய எல்லைக்குள் உட்பட்ட விமர்சனம் தானே ஒழிய அது அதிமுகவை பீட் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு ஒப்பிட்டு ஒரு கேள்வியை கேட்குறதே களத்தில் போயிட்டு வந்ததுனால அது ரொம்ப தவறான ஒரு இதாக பார்க்குறேன். ஏன்னா அப்படி இல்லை. அவருடைய குழந்தைகள் பருவத்தை விட்டு முதல் முறை ஓட்டு போடக்கூடிய ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே தான் அவர் போயிட்டுருக்காரு ஒழிய அந்த தேர்தல் களத்தில் இந்த இரண்டு தலைவர்களுக்கு இணையாக வச்சு பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. அது ராமபாண்டியன் எப்படி இருந்தது?